உட்காந்துன்னு ஃபோன் பார்த்துருந்தேன்னா அதுக்கு 2 பசங்க சொல்கிறாங்க, எதுக்கு நீ ஒரு வாட்டை வீட்டில் இருக்கிற, உனக்குலாம் வீடு வசதி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீ வாட்டை வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தாங்களா. அதுக்கு நான் வந்து சொன்னேன்னா அவங்க பேர் பங்களாவில் இருக்காங்க, நீ எதுக்கு அம்மே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கேட்டாங்க. Good Living is a social and climate action initiative that builds climate resilient and green housing for low income groups. Our vision is to make climate smart housing a mainstream for the marginalized. We have a team of architects, social workers, disaster management specialists, and all of us are currently working on a non-profit initiative in a cyclone prone village around Orville, India. என் பேர் வளர்மதி. நான் வந்து குயிலாப்பாலத்தில் கெஸ்ட் ஹவுஸில் வேலை செய்கிறேன். ஆர் வீரப்பன், அப்பா பேர் வந்து ரங்கநாதன். என் வயசு 67. 3 வருஷமாக வேலை செய்கிறோம். அதனால் வருஷம் 500 ரூபா அது மாதிரி ஏற்றி போயிடும். இப்போ தான் கொடுக்குறாங்க. 2 மாதமாக 7000 ரூபாய், 7500 ரூபா. நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். அவர் இறந்துட்டுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் தான். இந்த 6 நாள் ஒரு நாள் வேலை செய்யணும்னா 2000 வரும். அவருக்கு 2000, 4000 தான் இப்போ வருமானம். அதை படிக்க வைக்கணும். அப்புறம் அதுக்கு துணிமணி எடுக்க கொள்ள, அப்புறம் அதுக்கு படிப்பு செலவு எல்லாமே பண்ணணும். நான் கரண்ட் பில்லு கட்டணும், கேஸ் எடுக்கணும், அப்புறம் சாப்பாடு செய்யணும், தம்பிக்கு ஸ்கூலுக்கு காசு கொடுத்து அனுப்பணும். அதுமாரி நிறைய, அப்புறம் ஃபங்க்ஷன் வரும், அதுக்கு வரிசை வைக்கணும். அதுமாரிலாம் நிறைய. அந்த காசு எங்களுக்கு பத்தலை. அதோட கடன் தான் வாங்கிக்கினுக்கிறோம். மாதம் அதே பத்தலை எங்களுக்கு. Whether it be cyclones, floods, heat waves, earthquakes, typhoons, forest fires, erratic rainfalls which have been observed in this region, it's the low-income groups who find themselves the most vulnerable to such climate shocks. At the same time, they find it difficult to recover and bounce back from these disasters. It's certain that people at the bottom of the pyramid get affected the most by climate change. 20 வருஷமாக வீடு கட்டணும் முயற்சி பண்ணுறோம். எங்களால் கட்ட முடியல. இந்த வீட்டை தவிர வேறு வீடு கட்ட முடியல. அந்த அளவுக்கு வசதி இல்லை எங்ககிட்ட கட்டுறதுக்கு. பாத்ரூம் இருக்கு, ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாததுனால அதை யூஸ் பண்ணல. பள்ளமான பகுதியில் கட்டிட்டாங்க, தண்ணி வருது. அதே அளவுக்கு நல்லா பூசு வேலை அதெல்லாம் பண்ணல. கொஞ்சம் தொலைவு நடந்து தோப்புக்காக போயிட்டு வரும். இயற்கையாக பாத்ரூம் அது மாதிரி. பாத்ரூம் வந்து இல்லவே இல்லையா, குளிக்கும்போது அப்புறம் ரோட்டில் அது பிடிக்கல. மழை பெஞ்சா தண்ணி நிறைய இந்த பக்கம் போகும். இந்த பக்கம் நிறைய தண்ணி, இது ஏரிக்கு போகிற தண்ணியெல்லாம் இந்த பக்கம் தான் போகும். மேடு தூக்கி கட்டியிருந்தாங்கன்னா தண்ணி உள்ளே வராது. பள்ளமான பகுதியாக இருக்கும், மேட்டிலேருந்து தண்ணி கீழே வருது, அது உள்ளே வந்து பூந்துக்குது தண்ணி. மழை காலத்துலனால தூக்கம் வர மாட்டேது. இந்த மழை பெஞ்சு நேர்ந்தது பாரு, ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக தூக்கமே வரல. தண்ணியை முண்டு ஊற்றிக்கணும். நான் இங்கே படுத்திருந்தாங்க, பெட்ஷீட் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. தண்ணி வந்து பெட்ஷீட் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு ஆயம் போட்டு எழுப்பி அடிச்சாங்க. மேலே கிளம்பி அரிகள் இதே மாதிரி வச்சுக்கிறது தடுப்பு அங்கே சின்னதாக, அது மேலே ஏறி இதுவும் உள்ளே வந்துடும். அது ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அதனால் வெளியே எங்கேயும் தண்ணியில் எங்கே நடக்குதுன்னு ஊட்டை உட்காந்துருக்கோம். Climate change comes with stories of devastations and lost homes. Literature says that the poorest 20% on earth are 1.8 times more likely to live in fragile homes. Climate change will most likely make them homeless. நிறைய நாள் அந்த மாதிரி கஷ்டம் நிறைய நாள் பட்டுருக்கோம். நாங்கள் இந்த வீடே கட்டாததுக்கு முன்னாடி மழை நிறைய வந்து உள்ள வெள்ளம்லாம் வந்துட்டு நாங்கள் நல்லா தூங்கிக்கின்னு இருக்கிறோம். அப்போ வந்து இந்த கீத்து கிடையாது, ஒரு அட்டை மாதிரி அடித்து வச்சுருந்தோம், தார் அட்டை மாதிரி. மழை வருது காற்று வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாம் சொன்னாங்க வருது இது மாதிரி, இந்த அளவுக்கு வரும்னு எங்களுக்கு தெரியாது. நான் தூங்கிக்கின்னு போது எல்லாம் பேத்துக்குன்னு போகுது. அட்டை எல்லாம் பேத்துக்குன்னு வெளியில் எல்லாம் முடியாத முழுங்கல் மட்டும் அப்படியே இருக்குது. மீதி எல்லாம் பேத்துக்குன்னு போய் எட்ட விழுது. அதான் அப்போ இங்கே தண்ணி காயவே இல்லை. 1 மாதம் 2 மாதம் தண்ணி அப்படியே இவ்வளோ அளவுக்கு நின்றுங்குது இங்கே அந்த டைம். அப்போலாம் நாங்கள் எங்கன்னா பக்கத்தில் போய் இருந்துட்டோம். ஏன்னா இது கூரை வீடு, கல் வந்து சாதா கல், இது வேவாத அந்த கல். அதனால வந்து இது ஊந்துருன்ற மாதிரி மழை ரொம்ப வந்ததுன்னா தண்ணி முட்டி அது தண்ணி குடிச்சு கீழே ஊந்துருன்ற மாதிரி அவங்களே வந்து இட்டுன்னு போனாங்க எங்களை. அதனால நம்ம காசு சேமித்து வச்சுருந்தா தான் உடனே மாற்ற முடியுன்றதுனால. இப்போ இதே ஒரு ஓடு போட்ட வீடு, தலை ஓட்டணும் வீடுனா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. சின்ன பிரச்சனை கீழே வரும், அதை இது பண்ணிக்கலாம். மேலே கை வைக்க வேண்டிய வேலை கிடையாது இல்லை. So Orville has been a constant source of inspiration for me as an architect.
It has experts who have experimented with sustainable building solutions and have found solutions to many problems to a great extent. It has also been a great knowledge resource for us. Another very important aspect behind choosing the villages around Auroville is, especially in the early years of our journey, is that villagers here are used to working, seeing, and even spending time in such climate resilient and green structures, as many of them have been working in Auroville. So, this concept is not alien to them. It is easy for us to work with them when they are already aware of what we are trying to propose. அவங்க எல்லா வசதியுமே பண்ணி வச்சுக்கிறாங்க. சோலாரு அவங்க எந்தெந்த நேரத்துக்கு எப்படி எப்படின்றத அவங்க எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. வெயில் காலத்துக்கு சோலார் யூஸ் பண்ணணும், மழை காலத்துக்கு அதை அந்த சோலார் அந்த இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்க அதை வந்து மழை காலத்துக்கு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க வேறு வாழ்க்கை வாழறாங்க, நம்ம வேறு வாழ்க்கை வாழறோம். Our process allows us to participate with each household and understand their individual needs and build customized solutions catering to their needs. This approach also helps the community members to build houses for themselves based on their distinct needs, and this bottom-up approach also makes the solution more sustainable, accountable and transparent. அந்த வீட்டில் வந்து ஹால் வந்து இங்கே இருக்கும், கிச்சனுக்கு ரூமு, அப்புறம் எனக்கு தனியாக ரூமு, எனக்கு கூட தனியாக ரூம் வேணாம், பாத்ரூம். அதுக்கு ஏதாவது அது எதிர்காலத்தில் வீடு மட்டும் கொஞ்சம் வசதியாக இருந்தால் நல்லது. வேறு எங்கேயும் அது போகிறதுக்கு இல்லை, அண்ணன் தம்பி எதுவுமே கிடையாது. Building emissions constitute about 40% of the total emissions worldwide. Hence, any further addition in the building stock should be green and not in the current mainstream ways that have been adding to the problem. While building climate resilient houses for low-income groups, we do not want to add on to the cause of climate change by building in contemporary ways. அந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்க, இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு. அவங்க வந்து வீடு ஆனால் அவங்க கட்டி தர மாட்டாங்க. அவங்க கையில் இருக்கிற காசை வச்சு அவங்க கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. சரி பரவாயில்ல வரட்டும், அந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்ததுன்னா நாங்கள் ஏதோ இருக்கிறத வச்சு நாங்கள் கொடுக்குறோம். அவங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணட்டோம்ன்ற மாதிரி நாங்கள் சொன்னோம். We look at those elements of how we interact with the structure. One being how they access energy, different kinds of renewable source of energy. Two being access to the best practices of sanitation. Number three could be the access to best practices of waste disposal and waste management, and access to water, clean sources or environmentally friendly sources of water. Tamil Nadu has faced around 8 major cyclones in the last 10 years, and the point is, according to data, we say $2.97 trillion have gone into just recovering from disasters in the last 10 to 20 years, leading to climate migration. So in order to solve that, housing becomes a major part. A house does not just need to be sustainable. The point of our houses here is that they will be climate resilient. அவங்க என்ன சொன்னாங்க, ஆரோவில் ஏதோ ஒரு இடத்த வீடு இருக்குது, அந்த மாதிரி முறையில் கட்டி தரலாமான்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், இது மாதிரி அடிக்கடி பாதிப்பு அடைஞ்சு இந்த மாதிரி ஓதம் அதெல்லாம் வந்து ஊந்து போகுது, அதனால தளம் வச்ச மாதிரி தான் எங்களுக்கு வீடு வேணும். என்ன ஒன்று அதான் சொல்லணும், பொட்டி பொட்டியாக இல்லாமல் ஃப்ரீயாக பரவாயில்ல, நல்லா காத்தோட்டமாக கட்டி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் சொன்னோம். So as far as we spoke to her, she is really interested to create a housing for her, and and she's also agreed to the fact that it can be sustainable in a way. டாய்லெட்லாம் அதான் இயற்கை மூலியமா இப்படி கட்டலாமா, ஆறு உள்ள இந்த மெத்தடில் கட்டியிருக்காங்க அப்படின்னாங்க. அதுதான் நாங்கள் தொட்டி கட்டி அதில் தண்ணி ஷிஃப்ட் ஆகிற மாதிரி அந்த தண்ணி எடுத்து கார்டன் வச்சு இடம் தாராளமாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு கார்டன் வச்சு அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். What I like about Good Living, and that's why I'm happy to be a volunteer with them, is the fact that they are not delivering a ready-made product, a kind of a standard house that everybody will have the same, and which each family will not be able to relate with, but they are delivering a unique product, a product that the household will feel as their own. And this is done by process. So Good Living is producing and will scale up a process and not a product. And this process involves design thinking, human-centered design thinking, where these people who will live in the house will be in the center of the design. நான் இன்னும் சின்ன வயசுலேருந்து இன்னும் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் அவனாவது நல்லா இருக்கணுன்றது தான், எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கணும், படிக்கணும். ஐயோ நம்ம வீடு இல்லையே நம்ம கட்டணும் அப்படி அந்த விசனம் படக்கூடாது.
அது மட்டும்தான் எனக்கு, வேறு எந்த ஆசையும் கிடையாது எனக்கு. She's struggling really hard, putting all her efforts just for her son. And then the son is also really smart. When we were discussing about the housing and all, he came up with a plan. என் ரூமு இது எங்கள் அம்மா ரூமு. என் ரூமில் ஒரு டேபிள், உட்காரத்துக்கு படிக்கிட்டு, இந்த இடத்துல ஒரு இது ஷெல்ஃபு, துணி வைக்கிறதுக்கு 2 பேரும், 2 ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூமு, கட்டில் வைக்கணும். And because of these climate driven disasters which have been happening, a lot of people have been migrating, and so somewhere like Good Living comes into picture, where we can provide such housing solutions where even if the disaster is there, their housing is resilient enough to withstand and help them survive at least till the time the relief comes from the government. And yes, in the long run we want to scale globally, and we want to ensure that such solutions become a mainstream, and that's where these solutions will not only be accessible through somebody like Good Living, but at the same time these solutions will also become affordable once these solutions become mainstream. And I think that's where like Good Living will become irrelevant that day when we have made it a mainstream.